செய்வார். வாருங்கள் வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது சேவியர் சகாய் மேரி அன்னையின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் வியாகுல் தங்களுடைய பிறந்த நாளிலே இறைவன் கொடுத்த அந்த வாழ்வின்ற பரிசுக்காகவும் இதனால் வரை செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த லீனா, சைமன் ராஜ், ரெஜினா மேரி, சந்தியாகு மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து ஜெபிக்கப்படுகிறது. சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உயிர்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப
கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 4-15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடுகளின் நடுவே விழுந்தன.
கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சியை அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அவர் உவமையையும் கூறிவிட்டார். அதற்கான புரியல அதற்கான விளக்கத்தையும் அவர் கூறிவிட்டார். அப்படி என்று பார்க்கும் பொழுது விதையை அவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? விதையை இறை வார்த்தைக்கு ஒப்பிடுகின்றார். அப்புறம் அந்த நிலங்களை எதற்கு ஒப்பிடுகிறார்? நிலங்களை எதற்கு ஒப்பிடுகிறார்? அதாமா, நிலங்கள் வழியோர விழுந்தது, பாறையில விழுந்தது, முச்செடிகளுக்கு நடுவில் விழுந்தது, அப்புறம் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த நிலங்களை எல்லாம் ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? மண்ணுக்கு ஒப்பிடுகிறாரா? மண்ணு தான். என்ன மண்ணு? அந்த மண் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம்தான் அந்த நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்பதுதான் இயேசுவினுடைய கருத்தாக இருக்கிறது. விதையை பற்றி இயேசு கூறிவிட்டார். விதைத்த நிலத்தை பற்றியும் இயேசு கூறிவிட்டார். விதைப்பவரை பற்றி இயேசு சொல்லவில்லை. அதனால விதைப்பவரை பற்றி நாம் பார்க்கலாம். விதைப்பவர், அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்க விதைய போட்டா எப்படி வளரும் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி என்ன பண்ணிருப்பாரு? கரெக்டா என்ன பண்ணிருப்பாரு? அவர் பதம் படுத்திய நிலத்திற்குள் மட்டும்தான் விதையை அவர் விதைத்திருப்பார். மாறாக வழியோரமோ இல்லைன்னா பாறைகள் மீதோ முச்செடிகளின் நடுவோ அவர் விதைத்திருக்கவே மாட்டார். ஆமாவே இல்லையா? அப்படி என்றால் உள்ளத்தை நாம் என்ன பண்ணணும்? பதப்படுத்த வேண்டும். உள்ளத்தை நாம் சுத்தமாக, தூய்மையாக, விதைகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்? அந்த உள்ளத்தை என்ன பண்ணணும்? உழுது பண்படுத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விவிலியம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நாம் பார்க்கலாம். எடுத்து வாசியுங்க. நீதிமொழிகள் 4:24. நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரவே கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழவே கூடாது. நம்மளுடைய உள்ளத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய நாவையும் நாம் காத்து
காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, நா அசைய, தெரியுமா? நா அசைய, வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? ஒரு பழமொழி, நா அசைய நாடும் அசையும். என்னது? நம்மளுடைய நா எப்படி அசைகிறதோ அதே மாதிரி நாடும் அசையும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. எனவே நம்மளுடைய நாக்கே ஒரு மனிதனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நாணயமற்ற பேச்சு உன்னுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. நாம் இப்போ ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வேற ஒன்று பேசுறது. 10 பேர் இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஒரு ஆள் இல்லாதப்போ வேற பேசுறது. ஆளுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பேச்ச மாத்திக்கிட்டே இருப்போம். சின்ன ஃபார் இருக்கும்போது சின்ன ஃபார் நல்லவர், வல்லவர், போதுமானவர் சொல்லிட்டு நிறைய சொல்லுவான். சின்ன ஃபார் போனதுக்கு அப்புறமேட்டு இவன் இருக்கிறான, இவன் சரியான சுடுமோஞ்சி, இவன் சரியான வாயாடி சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நாணயமற்ற பேச்சு நமது உள்ளத்தை சீரழித்து விடும் என்பதை தான் இயேசு நமக்கு கூறுகின்றார். நம்முடைய உள்ளம் பதப்படுத்தப்படிய நிலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளம் உழுது பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய நாவை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாவுதான் நமக்கு அழிவை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாதான் வாழ்வையும் கொடுக்கும் சாவையும் கொடுக்கும் என்று விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே நாவை நாம் எப்படி காத்து கொள்ள போகின்றோம்? 25வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரில் இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. குறுக்கு பார்வை, குறுக்கு புத்தி அது எதுவும் இல்லாமல் நாம் என்ன பண்ணணும்? நாம் நேர்மையான வழியில், நீதி நேர்மை என்ற ஒன்றை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இறை வார்த்தை உள்ளே தங்கும். நம்முடைய உள்ளமானது இப்படி கசடுகள் நிறைந்ததாக இருந்தால் இறை வார்த்தை என்ன ஆகும்? முச்செடிகளின் நடுவே விழுந்தது போல வளர்வதற்கு இடமில்லாமல் நசுங்கி என்னவாயிடும்? புசுங்கி போகிவிடும். நம்முடைய இறை வார்த்தை உள்ளத்தில் வளரவே வளராது. என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கிறதா, இல்லது என்றால் எப்படிடா மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேனா? நான் நேர்மையோடு செயல்படுகின்றேனா? சின்ன சின்ன விஷயங்களில் நேர்மையாக இருப்பவர்கள்தான் பெரிய பெரிய காரியங்களிலும் எப்படி இருப்பாங்க? நேர்மறையோடு இருப்பார்கள். எனவே நான் எப்படிப்பட்ட பார்வையோடு, எப்படிப்பட்ட சிந்தனையோடு, எப்படிப்பட்ட நேர்மறையான கருத்துகளோடு எனது வாழ்க்கையை நடத்துகின்றேனா? 26 வாசிங்கம்மா. நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு, புரிஞ்சுதா? நேர்மையான வழியில் நாம் நடக்க வேண்டும். ஒரு விவசாயி அவன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவன் நிலத்தை அவன் பண்படுத்த முடியும். நான் தெளிவாக இருந்தால்தான் என்னுடைய உள்ளத்தை நான் பண்படுத்த முடியும். நல்ல நிலமாக என்னால் மாற்ற முடியும். அடுத்து வாசிங்கம்மா. சரி, அது போதும். அடுத்து வாங்க. ரோமையருக்கு எழுதிய புத்தகம் ரோமையர் 2:1. ரோமையர் 2:1. பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறீர்கள். புரிஞ்சுதா? நீ எப்போ மற்றவங்களை தீர்ப்பிடுகிறாயோ, உன்னுடைய உள்ளமானது மற்றவர்களை தரக்குறைவாக எண்ணி நினைக்கும் பொழுது இறை வார்த்தை உன்னுடைய நிலத்தில் தங்கவே தங்காது. ஆமாவா இல்லையா? உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் பற்றிய தவறான புரிதலை நீ உன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கவே கூடாது. உன்னுடைய நிலத்தில் நீ கசடுகள் வைத்திருந்தால், உன்னுடைய உள்ளத்தில் களைகள் அதிகமாக வளர்ந்திருந்தால் விதையானது அங்கு வளரவே வளராது. வேறு கூட விடுறதுக்கு அது ரொம்பவே யோசிக்கும். நாம் எப்பொழுது மற்றவர்களை தரக்குறைவாக
கேடுகட்ட எண்ணத்தோடு தவறான புரிதலோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமோ, மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது நீயும் தீர்ப்பளிக்கப்படுவாய். உன்னுடைய நிலத்தில் விதைகள் வளரவே வளராது. இறுதியாக நீதிமொழிகள் 16:5. இறுதியாக நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5. இருமாப்பு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் என்ன பண்றாரு? அருவருக்கின்றார். உன்னுடைய உள்ளங்கள் இருமாப்பு நிறைந்த உள்ளமாக இருந்தால் ஆண்டவர் அருவருக்கின்றார். யோவான் 1:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 1:1 என்னது? என்னது? எடுத்து வாசிங்க. வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தையே கடவுளாக இருந்தது. நம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்க வேண்டும் என்றால் இருமாப்பு சுத்தமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. நான் தான் பெரியவன், அந்த கர்வத்தோடு நாம் வாழும் பொழுது இறை வார்த்தை அந்த நிலத்தில் தங்காது. எனவே நான் எப்படி என் நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறேன்? இவ்வாறு இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னிடம் இருந்து அகன்றால் மட்டும்தான் என்னுடைய உள்ளமானது நல்லதொரு விளை நிலமாக மாறும், விதைகளும் செழித்து வளரும். எனவே நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன்? இருப்பதோ குறைகள், அதையே தருகின்றேன். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன்? இருப்பதோ குறைகள், அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகிறேன். மாறாத மனதினையே பலியாக தருகிறேன். மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகிறேன். மாறாத மனதினையே பலியாக தருகிறேன். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன்? இருப்பதோ குறைகள், அதையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே ஏழு பொங்கல். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கருத்து ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. தாயின் சித்திரம் நோக்கு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும், கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும், கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. தத்தி தாய்மேல் சாய்ந்திடும் இயேசுவை சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவையை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களை நிறைவேற்றிக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க.
உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.